இப்போ சைவன் இருக்குது, நமக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் தப்பிக்க முடியாது, எங்களுக்கு விதி இப்படிதா, எங்களுக்கு விதி இப்படிதா, இது இப்போ எது பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, எத்தனை எங்கே போனாலும் சரியாக மாட்டேங்குது, எந்த கோயிலுக்கு போனாலும் சரியாக மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் வந்து பெரிய பூஜாரி, தெரியுதா, துர்காதேவி பூஜாரி. இந்த 9 தலைமுறையிலேருந்து நாங்கள் ஜோசியம் பார்த்து எத்தனையோ பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு வந்துட்டோம். மை இருக்கும், மை இருக்குதுங்களா, அந்த மையை எடுத்து சரிங்களா, வெத்தலை இந்த மாதிரி வெத்தலையிலும் போட்டு இப்படி பார்க்குறேன் வெத்தலையை போட்டு அவங்க எதிரில் இருப்பாங்க. மந்திர கோலம் சொல்லுவாங்க, மந்திரம் கோலம் போட்டு எலுமிச்சை பழம் வச்சு சுவாமி கிட்ட இந்த தீபம் வச்சு தெரிந்தா 3 கோழி கருப்பு கோழி அறுத்து அந்த பிளட்டு வச்சு பார்க்க. இப்போ ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, சண்டைகள் வருது, சரி ஓகே நம்ம போய் சாமியாரை பார்க்கலான்னு சில பேர் போவாங்க. அதிலே போலி சாமியார்கள், இப்போ போலி மாந்திரிகர்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்களே, எப்படி உண்மையான ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையான ஆள் கண்டுபிடிக்கணும்னா இது யாருனாலையும் முடியாது. எப்படின்னா கடவுளுக்கு ஒருத்தருக்கு தான், அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இது உண்மையான ஆளும் கெட்ட ஆளும் தெரியுது. இங்கே வந்து ஒரு நம்பிக்கை தான். நம்ம ஒருத்தர் பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வச்சு தான் வரணும். வந்தால் அவங்கள பார்த்தாலே, இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ என்கிட்ட ஒருத்தர் வராரு, அவர் பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சிடும், அவருக்கு உள் மனசு சொல்லிட்டு இருக்கும், இவர்கிட்ட போனால் நமக்கு நன்மை நடக்கும். அந்த கடவுளும் இப்போ ஒருத்தர்கிட்ட போகிறாருன்னா அந்த கடவுள் வந்து ஒரு விஷயம் இல்லாமல் அனுப்ப மாட்டார். எல்லாமே ஒரு கடவுள் தான், கடவுளோட ஆசீர்வாதம் தான். யாருக்கிட்ட யாருன்னு அனுப்பணும், யாருக்கிட்ட யாருன்னு அனுப்பக்கூடாது, எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ தெரிஞ்சாலும் காற்றுக்கு தீபம் வச்சு நம்ம வச்சா அது நிற்காது, அது அணைஞ்சிடும். புரியுதுங்களா? நம்ம செய்கிறது நம்ம செய்யும்போது தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். சில நன்மைகள் கிடைக்கும். நன்மை கிடைக்கிற டயத்தில் தான் சில பேர் நன்மை கிடைக்கும்னு போகிறதுனால தான் அந்த விதி பிரகாரங்க நன்மை கிடைக்கிறவங்க போகிறாங்க. ஆனால் தப்பாக போகிறாங்க. அதுக்கு சில முறை இருக்கும். எப்படின்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி சில தடங்கள் ஏற்படும். அந்த தடங்கள் மீறி போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அவங்களுக்கு வேலை நடக்காமல் போகும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சுவாமினை கும்பிட்டு சந்தோஷமாக உங்களுக்கு மனசு சொல்லும் போது நம்ம ஆளுக்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நானும் சரி பண்ணுறேன். எல்லா பிரச்சனைகளும் நம்ம இந்த மாதிரி இல்லை. நான் நிறையா பேருக்கு இப்போ நம்ம சென்னையில் எத்தனை பேர் வர்றாங்க, தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர் வர்றாங்க, இந்த தமிழ்நாட்டே இல்லை, நமக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா தெரிந்தால் நான் ஃபாரின் கூட போயிருக்கேன். அமெரிக்கா போயிருக்கேன், கனடா போயிருக்கேன், பாரிஸ் போயிருக்கேன், தெரிந்தா துபாய், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா எல்லா கண்ட்ரி போயிருக்கேன். போய் எல்லாத்துக்கும் அங்கே இருந்து எத்தனையோ பேருக்கு அங்கே சரி பண்ணியிருக்கேன் பிரச்சனைகள். இந்த மாதிரி சைவனை கிரகங்கள் இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷமாலாம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்கெல்லாம் பூஜை பண்ணி சில பூஜைகளை பண்ண நம்ம மேல் நம்பிக்கையாக கூப்பிட்டாங்க. நம்ம போய் அங்கே வந்து பூஜை பண்ணி அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் சரி பண்ணியிருக்கு நல்லா இருக்காங்க. இப்போ ஒரு குடும்பம் பக்தியில் இருக்காங்க, நல்லா சாமி கும்பிட்டு நல்லா பக்தியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே செய்வினை வச்சா அவங்களுக்கு பலிக்குமா? ஒரு பக்தியாக இருக்காங்க, பக்தியாக இருந்தாலும் கூட கெட்டது திடீர்னு போய் நடக்கும். அவங்களுக்கு அதுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ண வந்து சாமி வந்து ஹெல்ப் பண்ணுவார் కానీ அந்த நேரத்துக்கு அவருக்கு அந்த ப்ராப்ளம் நடக்கணும்னு இருக்கும். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு ராசிகள் இருக்கும். சில ராசிகளும் பற்றி நேரங்கள் பற்றி என்ன ஆகும்னா அந்த ராசிகளை பற்றி அந்த கடவுள் ஒரு நொடி கொஞ்சம் நம்ம பக்கம் பார்க்காம இருந்தாலும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் கொஞ்சம் கம்மியானாலும் கூட அது நம்ம பண்ணுற தப்புகளும் நம்ம செய்கிற வேலை அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சைவன கிரகங்களை சேரும். கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். அப்படியே நீங்கள் இப்போ சைவன் இருக்குது, நமக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் தப்பிக்க முடியாது, எங்களுக்கு விதி இப்படிதா, இது இப்போ எது பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, எத்தனை எங்கே போனாலும் சரியாக மாட்டேங்குது, எந்த கோயிலுக்கு போனாலும் சரியாக மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். யாரும் நடிக்கக்கூடாது. மக்கள் எல்லாம் சொல்கிறது நான் ஒன்றும் நடிக்க வேண்டாம். நீங்கள் நான் பெரிய பூஜாரி, தெரியுதா, துர்காதேவி பூஜாரி. நம்ம
இந்த 9 தலைமுறையிலேருந்து நாங்கள் ஜோசியம் பார்த்து எத்தனையோ பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு வந்துருக்கு. நிறைய பிரச்சனை சரி பண்ணுறேன், எல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். கடவுள் ஒரு ப்ராப்ளம் வைக்கிறாருன்னா அதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். தெரியுதா? சொல்யூஷன் இல்லை இது அப்படி தான் நினைக்க வேண்டாம். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நிவர்த்தி இருக்கும். அது நிவர்த்தி யாருக்கிட்ட இருக்குது, என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்தால் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி அவருக்கு நிவர்த்தி பண்ணி அவங்க குடும்பம் சந்தோஷமாக மனுஷாந்தியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறத நான் பண்ணுறேன். ஓகே சாமி, இப்போ வந்து உங்கள்கிட்ட செய்வினை வச்சுட்டு சில ப்ராப்ளத்தோட வராங்க. அவங்களுக்கே தெரியாது இதான் செய்வினை, யார் நம்ம எதுவும் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, பிரச்சனை தான் உங்கள்கிட்ட வராங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு செய்வினை தான் வச்சுருக்காங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னன்னா எங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க. என்னென்னா பல பிரச்சனைகள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் சில பேருக்கு பிஸ்னஸ் வியாபாரம் இருக்கும், வியாபாரம் நல்லா ஓடாது, வியாபாரம் ஓடிட்டு இருக்கும், நல்லபடியாக வந்துட்டு இருப்பாங்க, ஆள் வந்துட்டு இருப்பாங்க, நல்லா ஒரு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு வியாபாரம் டவுன் ஆகிடும். மனுஷாந்திரிகள் கடன்கள் கடன் ஜாஸ்தி ஆகிடும். மனுஷாந்திரிகள் அவங்க சொந்தக்காரன் நம்புறவங்க, சொந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்பவங்க யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன இது அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போவாங்க, சுவாமின்னு கும்பிடுவாங்க, தேங்காய் உடைப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வருவாங்க, ஒன்றும் தெரியல, இப்படி இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம மாதிரி ஜோசியர்கிட்ட போகணும் நினச்சிட்டு என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு அஞ்சனம் போட்டு பார்க்கணும். கண்டுபிடிக்கணும்னா செய்வனை అనేది நம்ம கண்டுபிடிக்கணும்னா அஞ்சனம் போடணும். அஞ்சனம்னா எப்படின்னா இங்கே மை இருக்கும், மை இருக்குதுங்களா, அந்த மையை எடுத்து தெரியுதா வெத்தலை, இந்த மாதிரி வெத்தலையில போட்டு இப்படி பார்க்குறேன். வெத்தலையை போட்டு அவங்க எதிரில் இருப்பாங்க. இப்போ எனக்கு பார்க்குறீங்க, எதிரில் இருப்பாங்க, உங்களுக்குன்னு இல்லை, எதிரில் இருப்பாங்க. உட்காருவாங்க இல்லையா, அவங்க மூஞ்சி பார்த்து இங்கே பார்த்து மையை அடித்து பூஜை பண்ணி அம்மன் கிட்ட சுவாமினை கும்பிட்டு எல்லாம் பார்த்தாலும் அவங்க கண்ணில் இருந்து கண்ணு சென்டரில் கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல இருந்து ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அந்த புள்ளியை பார்த்து இங்கே பார்த்து கரெக்டாக பார்த்துட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது தெரியுங்களா, சைவனை பண்ணியிருக்காங்களா இல்லையா, உடனே கண்டுபிடிச்சி அவங்க சைவனை இருக்கா இல்லையா ஆனால் சில பேருக்கு சொல்ல முடியும். சில பேருக்கு மயில தெரியாதது கூட இருக்கும். மயில தெரியாதது கூட சில இது மயில தெரியும் உடனே. சில இது கிரகங்களை கொஞ்சம் அதிகமான கிரகங்கள் பண்ணுவாங்க. சில மந்திரங்கள் பண்ணி சில பேர் மந்திரங்கள் பண்ணி எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் இருப்பாங்க கெட்டவங்க, நல்லவங்களும் இருப்பாங்க, அவங்க கூட தான் சேர்த்துருப்பாங்க, எல்லாம் கலந்து இருப்பாங்க. தெரியுதா, யாரும் கெட்டவங்க யாரும் நல்லவங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? அவங்க மனசுல இருக்கிறது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கூட இருக்கலாம், இருந்து பக்கத்தில் இருந்த இவர் ரொம்ப பெரிய ஆகிறாரு, பெரிய ஆங்கர் ஆகிறாரு, இவர் எல்லாம் ஆகக்கூடாதே, பெரிய நான் தான் பெரிய ஆள் ஆகணும் நினச்சிட்டு பெரிய ஆள் இல்லை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் பற்றி பற்ற வைப்பாங்க. பற்ற வச்சா என்ன ஆகும், சில பேர் பார்க்காதவங்க இருப்பாங்க. இப்போ நீங்கள் நேரடியாக நீங்கள் செய்கிறது யாரும் பார்க்குறது இல்லை. யாராவது சொன்னாங்கன்னா சில பேர் மைண்டில் நம்பிடுவாங்க, நம்பி உங்கள் மேலே கொஞ்சம் கோபம் ஆகிடும். அந்த மாதிரி தான் இந்த சைவநீதி கண்டுபிடிக்க முடியாதோ, ஆனாலும் இதில் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியலைன்னா அவரு பேரில் வேறு அஞ்சனம் இருக்குது, பெரிய அஞ்சனம் இருக்குது. அம்பாவோட பாதத்தில் வச்சு வெத்தலை வச்சு பாக்கு வச்சு அஞ்சனம் மையை போட்டு அம்பாவாருக்கு பெரிய ஒரு கோலம் போடணும். பெருசாக ஒரு கோலம் போட்டு தெரிந்தா மந்திர கோலம் சொல்லுவாங்க. மந்திரம் கோலம் போட்டு எலுமிச்சை பழம் வச்சு சுவாமி கிட்ட தெரிந்த தீபம் வச்சு தெரிந்தா 3 கோழி கருப்பு கோழி அறுத்து அந்த பிளட்டு வச்சு பார்க்கணும். பார்த்தா அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது, யார் பண்ணியிருக்காங்க, சில பேருக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதை பற்றி அவருக்கு நான் சொல்லி அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அது அந்த கிரகங்களை பிடிச்சிட்டு தெரிந்தா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பழைய மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் வந்திருக்காங்க, என்னோட அனுபவம் பற்றி நானும் ஒரு 35 வருஷமாக பார்க்குறேன்.
35 வருஷமாக இந்த ஜோதிடம் అనేది பார்க்குறேன். இதே ஊர் இல்லை, இந்த எங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, தெரிந்தா ஆந்திரா, தெலங்கானா, எல்லா ஊர்லையும் வெளிநாடு, எல்லா ஊரில் பார்த்துருக்குது. எத்தனையோ பிரச்சனைகள் வருவாங்க நம்ம கிட்ட, அவங்களுக்கு சரி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் சரி பண்ணுறேன். பிஸ்னஸும் சில பேர் பிஸ்னஸும் ரொம்ப டல் ஆகிட்டு இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்காது. அப்புறம் பொண்டாட்டி பேச்சு கேட்காம இருக்கும் சில பேருக்கு. சில பேர் வந்து புருஷனுக்கே கேட்க மாட்டார், புருஷன் போய் பேசி கேட்க மாட்டார். சில பேர் அவங்க குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்களுக்கு சண்டை உண்டுவாக்கி தெரிஞ்ச பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வருவாங்க நம்மக்கிட்ட. அது வரும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணி அவங்க பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு அனுப்புறது தான் நம்ம வேலை. தெரிந்தா மாந்திரிகம் అనేది சில பேர் பண்ணுவாங்க. நானும் வந்து அந்த மாந்திரிகத்தை எடுக்கிறேன். நாங்கள் மாந்திரிகம் பண்ண மாட்டோம். ஆனால் தெரியும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சைவனை பண்ணுறது எடுக்கிறேன், காணி சைவனை பண்ண மாட்டேன். யாருக்கு கெடுதலை பண்ண மாட்டேன். கெடுதல் అనేది பண்ண மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கிறது தான் என்னோட சகாயமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்.